தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தை சேர்ந்த செல்வகுமார் திரிசூலம் பகுதியில் கட்டிடங்களுக்கு ஜல்லி போடும் தொழில் செய்து வந்தார். திருமணமாகாத நிலையில் தனியாக வீடு எடுத்து வசித்து வந்த அவருக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவரை பிரிந்த ரீனா என்பவருடன் காதல் ஏற்பட்டது. இதையடுத்து ரீனாவும் செல்வகுமாரும் திருமணம் செய்யாமலேயே ஒரே வீட்டில் குடித்தனம் நடத்தி வந்தனர். இந்த சூழலில் ரீனாவின் தோழியான ரஜிதாவுக்கும் செல்வகுமாருக்கும் ரகசிய தொடர்பு ஏற்பட்டது. இரு பெண்களிடமும் ஒரே நேரத்தில் செல்வகுமார் தொடர்பில் இருந்தது தெரியவர அவர்களுக்குள் அவ்வப்போது சண்டை ஏற்பட்டதாக தெரிகிறது. இதற்கிடையே ரீனா மற்றும் ரஜிதாவுக்கு 17 வயது சிறுவனுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது. மூவரும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து வந்ததோடு மேலும் சில ஆண்களுடன் சேர்ந்து மது அருந்தி ஒன்றாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனை செல்வகுமார் கண்டித்து தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. இதனைத் தொடர்ந்து செல்வகுமாரை தீர்த்து கட்ட திட்டமிட்ட ரீனா மற்றும் ரஜிதா அவரை வீட்டின் அருகே உள்ள பூங்காவிற்கு சமாதானம் பேசலாம் என அழைத்தனர். மதுபோதையில் வந்த செல்வகுமார் பேசிக்கொண்டிருந்த போது அங்கு வந்த 17 வயது சிறுவன் மற்றும் அலெக்ஸ் ஆகியோர் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து செல்வகுமாரின் முகத்தில் சரமாரியாக வெட்டினர். கண் வாய் என முகம் முழுவதும் பயங்கர காயமடைந்து கீழே விழுந்த செல்வகுமாரின் பிறப்புறுப்பையும் அவர்கள் அறுத்ததாக தெரிகிறது. அலறல் சத்தம் கேட்டு பொதுமக்கள் திரண்டதை அடுத்து 4 பேரும் அங்கிருந்து தப்பி ஓடினர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் செல்வகுமாரை 108 ஆம்புலன்ஸ் மூலம் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி செல்வகுமார் உயிரிழந்தார். இதனை அடுத்து கொலை சம்பவத்தில் தொடர்புடைய ரீனா, ரஜிதா மற்றும் 17 வயது மாணவனை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்களிடம் இருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட கத்தியும் கைப்பற்றப்பட்டது. மூவரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு உள்ளனர். இந்த சம்பவத்தில் தொடர்புடைய அலெக்ஸ் என்பவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். தமிழ்நாட்டின் வளர்ச்சி பயணத்தில் ஒருவரையும் பின்தங்க விட மாட்டோம். வெல்வோம் ஒன்றாக.